கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியின் மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் அறந்தாங்கி நிஷா. தன்னுடைய பேச்சு திறமையாளர் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இவங்க தனுஷின் மாரி 2 திரைப்படத்தின் மூலமாக சினிமாவிலையும் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சி 4வது சீசனில் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டாக பங்கெடுத்துக்கிட்ட இவங்க தற்போது கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் சென்னையில் சொந்த வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் நடத்தியுள்ள அறந்தாங்கி நிஷா அது குறித்த ஒரு எமோஷனலான நீண்ட பதிவையும் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. அதுதான் தற்போது வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தோட சென்னையில் வீடு வாங்கி பால் காட்சியாச்சு. வீட்டுக்கு அப்பாவோட பெயர் தான் வச்சிருக்கேன். நான் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சென்னையில் சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாது. சின்ன வயசில் ஒரு தடவை தான் அப்பா என்ன சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எப்போ சென்னைன்னு சொன்னாலும் இந்தா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை எப்போவுமே ஏமாற்றிட்டே இருப்பாங்க. திரும்ப நான் சென்னையில் பயணிக்கிறதுக்கு காரணம் என்னுடைய அப்பா, அதுக்கப்புறம் என்னுடைய தமிழ். 6 மாதமாக சென்னையில் வீடு தேடினப்போ ஆர்டிஸ்ட்டு, அதனால் வீடு தர மாட்டேன், முஸ்லீமுக்கு வீடு தர மாட்டேன், இப்படி எத்தனையோ விமர்சனங்களை சந்தித்ததுக்கு அப்புறம் குடும்பமாக சேர்ந்து சென்னையில் ஒரு வீடு வாங்கிடலாம்னு முடிவெடுத்து இப்போ வீடு வாங்கியாச்சு. எப்போவுமே எல்லாரும் முன்னாடியும் நாம் ஜெயிக்கிறத விட நாம் எங்கே தோக்குறோமோ அங்கே தான் ஜெயிக்கணும். என்னோட வெற்றிக்கு எப்போவுமே என்னுடைய குடும்பமும் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய ரசிகர்களும் என்னுடைய தமிழும் தான் காரணம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னுடைய வளர்ச்சியை உங்களுடைய வளர்ச்சியாக பார்க்குறதுக்கும் என்னை எப்போவுமே உங்களில் ஒருத்தியாக பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டில் ரொம்பவே நெகிழ்ந்திருக்காங்க அறந்தாங்கி நிஷா.